வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்பீக்கர், அது ரிமோட்டோட பண்ணணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? இதே மாதிரி உங்க வீட்டுல பண்ணி நீங்களும் பாட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன பொருள் போட்டு பண்ணலாம், இந்த ரிமோட் வந்து இதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டுமே இல்லாம உங்களுக்கு சுத்தி லைட் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒயிட் கலர் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விடிபெழுப்புனாலும் உங்களுக்கு பிரைட்னஸ் குறைச்சி வச்சு மற்ற கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் அமுக்கிறேன் பாருங்க, ஒயிட் கலரை ஆன் பண்ணிக்கிறோம். முதல்ல ரிமோட்ல பாருங்க எவ்வளவு பிரைட்னஸோட எரியுதுன்னு பாருங்க. இதுல வந்து நம்ம ரெட் கலர் அமுக்குவோம் பாருங்க, ரெட்டா மாறிட்டு உங்களுக்கு ஒயிட்டுக்கு ஒயிட்னாலும் வச்சுக்கலாம், ரெட்டுக்கு ரெட்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லா கலரும் பாருங்க, கிரீன் நமக்கு போறேன், கிரீனா மாறிட்டு இந்த மாதிரி ஒரு அசத்தலான ஒரு ஸ்பீக்கர் வந்து லைட்டோட நீங்க சேர்த்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோல எப்படி போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். அதுவும் ஒரு சார்ஜர், அதாவது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உள்ள வந்து நம்ம பேட்டரி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. லித்தியம் பேட்டரி வச்சு உள்ள வெளியில வந்து உங்களுக்கு சி டைப்ல சார்ஜ் பண்ற மாதிரி போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்களே பண்ணி சொந்தமா பாட்டு கேட்கறாங்க, அவ்வளவு ஒரு அற்புதமா சந்தோஷமா இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல உள்ள சாம்பிள் மியூசிக்கை பாருங்க எவ்வளவு எஃபெக்டா படிக்க அப்படின்னுட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போறோம். இப்போ நம்மகிட்ட இருக்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு, ஒயரு, இந்த லைட் போர்டு. இந்த லைட் போர்டை வச்சுதான் நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போறோம். இது வந்து எந்த லைட்ல உள்ள பொருள் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு போட்டோல காமிக்கிறேன். அது போக ஒரு சார்ஜ் மாடுவல், அது அடாப்டரோட நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லித்தியம் பேட்டரி 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி ஒன்று. இந்த பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து ரெடி பண்ண போறோம். எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒயர் பாத்தீங்கன்னா ஜம்பர் ஒயர். இந்த ஒயர் நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம்னு சொல்றோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேலை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஜம்பர் ஒயர் எடுத்திருக்கோம். இந்த லைட் நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, இந்த லைட் வந்து ஒரு ஒரு லைட்ல அதாச்சும் ஒரு ஹோல்டர்ல போடக்கூடிய ஒரு மியூசிக்கும் படிக்கும், அது போக லைட்டு எரியும். உங்களுக்கு ஒயிட் கலராகவும் எரியும், அந்த அல்டிமேட் அதாச்சும் மல்டிஃபுல் கலராகவும் எரியக்கூடிய லைட்டு போர்டு நம்மகிட்ட உடஞ்சி கிடந்துச்சு. அதை ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஸ்பீக்கருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோல காமிக்கிறேன். அப்புறம் சும்மா லைட்ல இருந்தே ஆரம்பிக்கும். இந்த லைட்டுக்கு அட்டாச்சா உள்ள ரிமோட் தான் இந்த ரிமோட்டு. நான் உங்களுக்கு போட்டோல காமிச்ச மாதிரி அந்த பல்புல உள்ள போர்டு தான் இந்த போர்டு. இதுல இருந்து தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறத பாத்தீங்கன்னா 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பின்னுக்குள்ள டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்க. ஒன்னு வந்து ஸ்பீக்கருக்குள்ள பின்னு, இன்னொன்னு வந்து இதுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய பின்னு. சப்ளை வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். அது போக ஸ்பீக்கர் லைன் இருக்கு. இந்த 2 பின்னும் நம்ம எடுக்க போறோம். ஜம்பர் ஒயர் நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, இதுக்காண்டி தான் நம்ம ஜம்பர் ஒயர் எடுக்க போறோம். இதுல ஜம்பர் ஒயர் போடுற மாதிரி தான் இருக்குது, அதனால நம்ம ஜம்பர் ஒயர் எடுத்துருக்கிறோம். இப்போ இதுல நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஜம்பர் ஒயர்ல இதை வந்து நம்ம சப்ளைக்காக கொடுப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சப்ளை வந்து 5 வோல்ட் பின்னுல உங்களுக்கு வந்து இதை கனெக்ஷன் ஜாயின் பண்ணி விடுங்க பாருங்க. 5 வோல்ட் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். நமக்கு சப்ளை பினிஷிங் ஆயிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனுக்கு நம்ம 2 ஜம்பர் ஒயர் தனித்தனியா வச்சிருக்கோம். அதை நம்ம லிங்க் பண்ணி விடுவோம் பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பின்னுக்கு ஜாயின் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்பீக்கர் பின்னுக்கும் ஜாயின் பண்ண போறோம். பாருங்க, இப்போ நம்ம சப்ளைக்கும் கொடுத்தாச்சு, ஸ்பீக்கர் லைனும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியா பேட்டரிக்கு வருவோம். இப்போ பேட்டரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாடுவல் வந்து உங்களுக்கு லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. அதோட சேர்த்து நம்ம என்ன அடாப்டர்ல போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து பேட்டரி அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி அப்படியே லாக் பண்ண பாருங்க, கூட்டுக்குள்ள போறோம். அந்த அடாப்டர்ல மைனஸ் பிளஸ் கரெக்டா போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ் பிளஸ் போட்டு உள்ள லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுல சி டைப் பின்னு தான், சி டைப் வச்சு உங்களுக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் நம்ம கொடுக்கும், போர்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ போர்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடணும். இப்போ சப்ளை லைன் எடுத்துக்கிட்டு அதுல பிளஸ் எடுத்துக்கணும். பிளஸ்ல லித்தியம் பேட்டரி பிளஸ் பார்த்துக்கணும். லித்தியம் பேட்டரி பிளஸ் லைட்டினுடைய பிளஸ் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மைனஸ் அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்க.
பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்ளை லைட்டுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு லைட் வந்து ஒயிட் கலரா எரிய ஆரம்பிச்சது. இதுல வந்து உங்களுக்கு லைட்டாவும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மாடுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து எப்படி ரெடி பண்ண போறோம்னா, ஸ்பீக்கரும் படிக்கிற மாதிரி ப்ளூடூத் கனெக்ஷன் ஆகி ஸ்பீக்கரும் படிக்கும். இதே மாதிரி ஒயிட் கலர் லைட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்ல என்னென்ன கலர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெட் கலர் அமுக்குறேன் பாருங்க, ரெட்டா மாறிட்டு பாத்தீங்களா, ரெட் கலரு. அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் அமுக்குறேன் பாருங்க, கிரீனா மாறிட்டு பாருங்க. அடுத்து ப்ளூ, அடுத்து ஒயிட், மறுபடியும் ஒயிட்டுக்கு கொண்டு வரேன். அது போக மாடல் கலர் மல்டிபிள் கலரா உங்களுக்கு டிசைனா எரியக்கூடிய இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு டிசைனா எல்லா கலரும் சேர்ந்து வரும். நம்ம செய்யக்கூடிய ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால இந்த போர்டு எடுத்து நம்ம ரெடி பண்றோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றது இந்த ரிமோட்லயே வந்துட்டு பாருங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றது, பாட்டு மாத்துறது, பாட்டை வந்து சாங்க நிப்பாட்டி வைக்கிறது எல்லாமே இதுலயே வந்துருது. ஆன் ஆஃபும் இதுலயே வந்துருது. உங்களுக்கு ஆஃப் பண்ற பாருங்க, ஆஃப் ஆயிட்டு. இப்போ நம்ம வந்து போர்டு வந்து கரெக்டா இருக்கு, சப்ளை கொடுக்க லைன் எல்லாமே கரெக்டா இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தபடியா ஸ்பீக்கர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். இதை எப்படி பண்ணலாம்னு அடுத்து நம்ம பார்க்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணிட்டு இந்த செட்டப்பை ஃபுல்லாமே நம்ம வந்து உள்ள ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ள வச்சு இந்த லைட் போர்டை மாத்திரம் நம்ம மேல எதுலயாச்சும் வைக்கக்கூடிய இடத்துல செட் பண்ண போறோம். ஏதாச்சும் இங்கேயாச்சும் சைட்லயாச்சும் எங்கேயாச்சும் வச்சு இந்த லைட்டை மாத்திரம் செட் பண்ண போறோம். மற்றபடி பேட்டரி, இந்த சார்ஜ் எல்லாமே உள்ளதான் ஏறுற மாதிரி ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை வந்து ஓபன் பண்ணோம். இந்த ஸ்பீக்கர்னு இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் கிடைச்சிச்சோ அந்த ஸ்பீக்கர்ல நீங்க இந்த போர்டை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி கலட்டிட்டு உங்களுக்கு எப்படி ரெடி பண்றேன், உள்ள போடுறேன் அப்படின்ட்டு நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூவெல்லாம் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணிட்டு இப்போ பாக்ஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து வெளியே எடுக்க பாருங்க. இப்போ ஸ்பீக்கரை நம்ம கலட்டியாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளதான் நம்ம வந்து இந்த பேட்டரி செட்டப்பை உள்ள அரேஞ்ச் பண்ண போறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு லைட்டை மேல மாட்ட போறோம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் டேப் போட்டு இந்த லைட்டை வந்து இதுல வந்து ஒட்ட போறோம். இப்போ நம்ம இதுல ஒட்டுறோம் பாருங்க. இந்த டபுள் டேப் வந்து சைட்ல ரெண்டுலயும் ஒட்டி வச்சுட்டு இந்த போர்டை வந்து இதுல வந்து இப்படி வந்து ஒட்டி வைக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம லைன் மாத்திரம் கொடுக்கணும். இப்போ ஸ்பீக்கர் லைன் வந்து நம்ம எடுக்கும். ஸ்பீக்கர் லைன் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. நம்ம இந்த ஸ்பீக்கர் லைனை வந்து நம்ம அந்த லைட் போர்டுல உள்ள ஸ்பீக்கர் லைன்ல ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஸ்பீக்கர் லைனை நம்ம எடுத்துட்டோம் பாருங்க. இந்த இருக்கு ஸ்பீக்கர் லைன். இந்த ஸ்பீக்கர் லைன்ல உங்களுக்கு லைட்டினுடைய ஸ்பீக்கர் லைன் அந்த ஜம்பர் பின் போட்டுருந்தோம். அந்த ஜம்பர் பின்ல நம்ம இப்போ லைன் பண்ண போறோம். பாருங்க, நம்ம இப்போ நார்மலா லிங்க் தான் பண்ணலாம். நீங்க வந்து பெர்மனண்டா பண்ண போறீங்கன்னா இதை நல்லா டேப் அடிச்சு விட்டுருங்க. நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே ஸ்பீக்கர்ல கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா போர்டுக்கான சப்ளை லைன். இந்த போர்டுக்கான சப்ளை லைன்ல நம்ம வந்து லித்தியம் பேட்டரியை கொடுக்க போறோம். இந்த லித்தியம் பேட்டரியை கொடுத்துட்டு அது போக இந்த சார்ஜரை நம்ம ஓப்பன்ல வெளியே வைக்க போறோம். இந்த பாக்ஸுக்கு வெளியே வச்சுதான் நம்ம சார்ஜ் பண்ண போறோம். அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த சார்ஜரை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த இடத்துல பிட் பண்றோம்னு. பேட்டரியை உள்ள போட்டுட்டு இந்த போர்டை மட்டும் நம்ம வெளியே கொண்டு வர போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சார்ஜிங் மாடுவல் போர்டை வந்து நம்ம மேல இதுல வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டோம். இந்த லைட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம அந்த சார்ஜ் மாடுவலை ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸை இந்த போர்டுல உள்ள சப்ளை லைன்ல கொடுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் எடுத்துக்கணும். லைட்ல இருந்து வரக்கூடிய பிளஸ் லைனையும் உங்களுக்கு பேட்டரியில இருந்து வரக்கூடிய பிளஸ் லைனையும் கரெக்டா கனெக்ஷன் கொடுங்க. பாருங்க, லைன் வந்து பிளஸ் மைனஸ் மாறாம கொடுக்கணும். டிசி லைனை பொறுத்தளவு உங்களுக்கு பிளஸ் மைனஸ் மாறிச்சு அப்படின்னா ஃபால்ட் ஆயிரும். அதனால லைன் வந்து மாறாம பார்த்து கொடுங்க. இப்போ அதே போல ஃப்ரெண்ட்ஸ், மைனஸையும் அதே மாதிரி மைனஸ்ல கொடுங்க. அதாச்சும் லைட்ல இருந்தக்கூடிய மைனஸையும் இந்த பேட்டரியில உள்ள மைனஸையும் ஜாயின் கொடுங்க. பாருங்க, நம்ம ஜாயின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டு, அப்போ நமக்கு கொடுத்த லைன் ஃபுல்லாமே கரெக்ட் சப்ளை வந்து லைட்டுக்கு கிடைச்சிட்டு லைட் இப்போ ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டு, இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரிமோட் வச்சு மறுபடியும் நம்ம ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ரெட் கலரு, கிரீனு, அடுத்து ப்ளூ, அடுத்து ஒயிட்டு. பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம அடுத்து வந்து ஸ்பீக்கரை உள்ள வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அடுத்தபடியா.
ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒயர் எல்லாமே உள்ள நம்ம கொடுத்துறோம். மேக்சிமம் எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிட்டு ஸ்பீக்கரை மாத்திரம் ஸ்க்ரூ பண்ண போறோம். வச்சு மறுபடி லைட்டை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்க, ஸ்க்ரூவை வச்சு நம்ம ஸ்பீக்கரை லாக் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து சார்ஜ் ஏறுதா அப்படின்ட்டு நீங்க ஒரு செக்கப் பார்த்துக்கிறது நல்லது. பின்ன சொல்லி பார்க்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சி டைப் பின்ன நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சார்ஜர்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியுது. இந்த ரெட் கலர் லைட் எரியுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுலயே ப்ளூ கலர் இருக்கு. இந்த ரெட் கலர் எரிஞ்சு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி அடுத்து ப்ளூ கலர் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து வெளியே இருந்தே இதை வந்து நம்ம இண்டிகேஷன் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து கண்டிஷன் வந்து ஃபுல்லா இருக்கா, சார்ஜ் ஆகணுமா அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால ஸ்பீக்கரை லாக் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி டிசி லைனை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பா முக்கியம். பிளஸ் லைன் பிளஸ் மைனஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைனை மாத்தி கொடுக்கும் போது ஒண்ணு சில ப்ராடக்ட் வந்து ஃபால்ட் ஆகாது, ஆனா ஒர்க்கிங் ஆகாம போகும். சில டிவைஸ் ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்தா உங்களுக்கு வந்து அது ஷார்டேஜ் ஆகி ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிரும். உங்களுக்கு அதோட அந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்டா போயிடும். அதனால டிசி லைனை பொறுத்தளவு உங்களுக்கு பிளஸ் மைனஸை கரெக்டா கொடுங்க. அது ஸ்பீக்கர் லைனா இருந்தாலும் சரி, சப்ளை லைனா இருந்தாலும் சரி, பிளஸ் மைனஸை கரெக்டா கொடுத்துருங்க. இப்போ நம்ம மேக்சிமம் எல்லாமே பினிஷிங் பண்ணிட்டோம். அடுத்து உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காமிக்கணும். உங்களுக்கு ப்ளூடூத்ல கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அதுல உள்ள பவர் எஃபெக்ட் வந்து ஸ்பீக்கர் எவ்வளவு சவுண்டா படிக்குது, இந்த போர்டுல இருந்து எவ்வளவு அவுட்புட் நம்ம ஸ்பீக்கருக்கு கிடைக்கி அப்படிங்கிறத நம்ம அடுத்தபடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு மொபைல் எடுத்திருக்கோம். அந்த மொபைல் வந்து ப்ளூடூத் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணோம். இப்போ இந்த மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். இதுல நேம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டு பாருங்க. இதுல நேம் பார்த்தீங்கன்னா இந்த GM008 இருக்கா, இதுதான் அந்த போர்டினுடைய நேம். இப்போ கனெக்ட் ஆகிட்டு பாருங்க. கனெக்டட் அப்படின்னு வந்துட்டு இப்போ கனெக்ட் ஆகிட்டு நம்ம அடுத்தபடியா ஒரு ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒரு மியூசிக் போட்டு காமிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெடிக்கிற பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட் சும்மா சூப்பரா இருக்குங்க. ஏதாச்சும் பேஸ் சவுண்டும் சரி, அதுல இருக்கக்கூடிய ஆடியோ சவுண்டும் சரி, நல்லா தெளிவா கேட்குது. இந்த அளவு சவுண்ட் வரும் அப்படின்ற நான் எதிர்பார்க்கல. பாருங்க, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சோலார், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ச்சியா நம்ம போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பயனுள்ள வீடியோக்கள் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்கள் மற்ற ஆட்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.